சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசை. ஆசைன்னா பெரிய ஆசை. அந்த ஆசை என்னென்னா அறுபடைக்கும் போய் முருகனை பார்க்குறது தான். அம்மா கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு கிளம்பியாச்சு. அறுபடை முருகன்னு சொன்னோன்னே முருகனோட வரலாறு சொல்லி மொக்க போட போகிறான் அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. மேக்ஸிமம் எல்லாருக்குமே அறுபடைக்கு போகணுன்ற ஆசை இருக்கும். ஆனால் சரியான பிளான் கைடு இருக்காது. நம்ம அந்த பிளானை தான் பார்க்க போகிறோம். நீங்கள் எங்கே இருந்தாலும் மதுரைக்கு வந்துடுங்க. மதுரையில் தான் முதல் படையான திருப்பரங்குன்றம் இருக்குது. மதுரையில் இருக்க பெரியார் நிலையம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 15 ரூபா டிக்கெட் எடுத்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்தில் இறக்கி விட்ருவோம். இந்த ட்ராவலை இன்றைக்கி நைட்டு 7 மணிக்கு ஆரம்பித்தேன். கரெக்டாக 1/2 மணி நேரத்தில் திருப்பரங்குன்றம் வந்துட்டேன். நான் வந்த டைமில் அவ்வளோவா கூட்டம் இல்லை. இனி வரும் சீசனில் வந்துட்டு கண்டிப்பாக ஐயப்பன் பக்தர் முருகன் பக்தர்னு நிறையா பேர் வருவாங்க. கரெக்டாக ஒரு 7:30-8 மணிக்குள்ளே நான் கோயிலுக்கு போய் சாமியை பார்க்குறதுக்கு உள்ளே போயிட்டேன். நான் வந்தது செவ்வாய்க்கிழமை 7-7:30 மணிங்க. ஆனால் இந்த டைமில் கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்கும். ஏன்னா முருகனுக்கு வந்தனால இங்கே மொபைலில் வந்து அலௌடு தான். ஆனால் வந்துட்டு ஃபோட்டோ கேமரா வீடியோலாம் எடுக்கக்கூடாது. நம்ம கோயிலுக்கு அந்த சன்னதிக்கு வெளியே வேணால் எடுத்துக்கலாம். நீங்கள் மதுரைக்காரவங்களாம் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த தாத்தாவை பார்த்துருப்பீங்க. இந்த தாத்தாவை உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. 8:30க்கெலாம் சாமியை பார்த்துட்டு வெளியே வரும்போது தான் கூட்டம் வந்துக்கிட்டே இருந்துச்சு. இங்கே 9:15 வரைக்கும் தாங்க அளவுடு, அதுக்கு மேலே விட மாட்டாங்க. ஒரு வழியாக முதல் படியை பார்த்துட்டு வெற்றிகரமாக கிளம்பியாச்சு. நீங்கள் மார்கழி தை மாதம் வந்தீங்கன்னா ஐயப்பன் பக்தரும் முருகன் பக்தரும் இங்கே நிற்க கூட விட மாட்டாங்க. அந்தளவுக்கு க்ரௌடு இருக்கும். நான் ஒரு வழியாக சாமி பார்த்துட்டு ஒரு 8:30-8:45 கிளம்பிட்டு ஒரு சூடாக ஒரு டீயை போட்டுட்டு பெரியாருக்கு கிளம்பிட்டேங்க. பெரியார்லேருந்து மாட்டுத்தாவணிக்கு ஒரு 20 ரூபா தான் டிக்கெட்டு. திரும்ப மாட்டுத்தாவணிக்கு எதுக்கிடா போகிறேன்னு தானே கேட்குறீங்க. அங்கே தாங்க 2ஆம் படையான திருச்செந்தூருக்கு பஸ் ஏற முடியும். மாட்டுத்தாவணிக்கு வந்தோடனே சூடாக இட்லி இல்லை தோசை ஏதாவது நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு 11-11:30 போல் திருச்செந்தூர் பஸ்ஸில் ஏறுங்க. 4 மணி நேரத்தில் ஏறி விட்டுருவாங்க. பஸ்ஸில் ஏறி லைட்டாக கண்ணை மூடிட்டு கண்ணை திறக்கிறேன். திருச்செந்தூர் வந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன, சொந்த ஊரான திருச்செந்தூர் வந்துருச்சுன்னு இறங்கிட்டு போய் ஒரு டீயை போட்டேன். 3:30க்கெலாம் வந்து இறங்கிட்டேங்க. ஒரு டீயை போட்டுட்டு மெதுவாக அப்படியே நடந்து மண்டபம் வழியாக உள்ளே போனோம். நீங்கள் வந்துட்டு கோயில் வாசல்னு கேட்டு இறங்குங்க. பஸ் ஸ்டாண்டில் இறங்கிடாதீங்க. பஸ் ஸ்டாண்ட்லேருந்துனா ரொம்ப தூரம். கோயில் வாசல்னு சொன்னீங்கன்னா கோயில் வாசல்லையே இறக்கி விட்ருவாங்க. ஒரு வழியாக 4 மணிக்கெல்லாம் கோயில்கிட்ட வந்துட்டு கடல் லைட்டாக மண்டையில் தண்ணியை தெளிச்சுட்டு காலகையெல்லாம் கழுவிட்டு பொது தரிசனத்தில் வந்து நின்றுங்க. 5:30க்கெல்லாம் உள்ளே போயிட்டு 6 மணிக்கு சாமியை பார்த்துட்டு வெளியவே வந்துட்டேன். நீங்கள் மேக்ஸிமம் நைட்டு நேரம் ட்ராவல் பண்ணிட்டு காலையில் போய் சாமியை பார்க்குற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு 2 நாளில் சாமியை பார்த்துட்டு வெளியவே வர முடியும் உங்களால். இல்லைன்னா 4-5 நாள் வந்துட்டு சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். கருணைக்கடலை கந்தா போற்றி. காலையிலே வந்து கடலுக்குள்ளே போய் விளையாடணுன்ட்டு உள்ளே போனீங்கன்னா கடல்லையே விளாண்டுக்கிட வேண்டியது தான். அதுக்குன்னு விடிஞ்சிடும். போய் சாமியை பார்க்கலான்ட்டு போனால் அங்கேயும் கூட்டம் வந்துடும். அதனால் மேக்ஸிமம் நீங்கள் இப்போ சாமியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கடல்கிட்ட வந்து கொஞ்ச நேரம் உட்காருங்க. அதுக்கப்புறம் வந்து குளிக்காதீங்க, நன்மையெல்லாம் போயிடும்னுவாங்க, வேணுனதெல்லாம் படிக்காதுன்னுவாங்க. அதனால் ஒரு வழியாக சாமியை கும்பிட்டுட்டு திருப்பூர் பஸ்ஸில் ஏறி மதுரைக்கு இறங்குனீங்க. ஆமாங்க, திருச்செந்தூர்லேருந்து பழனிக்கு வந்துட்டு டைரக்ட் பஸ் அவ்வளோவா கிடையாது. அதனால் நீங்கள் மேக்ஸிமம் வந்துட்டு மதுரைக்கு வந்துட்டு அங்கேருந்து வந்துட்டு பழனிக்கு வந்துட்டு அடிக்கடி பஸ் இருக்குது. அதுவுமே நீங்கள் மதுரைக்கு வந்து இறங்கிட்டு அதுக்கப்புறம் மாறி போங்க, சரிங்களா? அதுவும் நீங்கள் வந்துட்டு மாடுதாவணியில் இறங்கிறாங்க. திருச்செந்தூர் பஸ் எல்லாமே வந்து ஆரப்பாளையம் வரும். அதனால் நீங்கள் ஆரப்பாளையன்ட்டு கேட்டு ஆரப்பாளையத்தில் இறங்கி அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு பழனி பஸ்ஸுக்கு மாறுங்க. ஏன்னா வந்துட்டு திருச்செந்தூர்லேருந்து மதுரைக்கு வந்துட்டு 4 மணி நேரம் தான். நீங்கள் இதுவே டைரெக்டாக போகணும்னா இங்கே வந்துட்டு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் போட்டுருவாங்க. அதனால் நீங்கள் மதுரைக்கு வந்தீங்கன்னா அடுத்து நீங்கள் கொஞ்சம் நேரத்தில் சாப்பிட்டுட்டு திரும்ப பழனி பஸ்ஸுக்கு ஏறி போனீங்கன்னா 3 மணிக்கெலாம் நீங்கள் பழனி வந்து சேர்ந்துடலாம். இதுவும் திருச்செந்தூர் மாதிரி தாங்க, மொபைல் அலௌடு இல்லை. அதனால் கீழே அடிவாரத்துலேயே நீங்கள் வந்துட்டு மொபைலை வந்துட்டு இந்த மாதிரி கடைகள் இருக்கும், அங்கே வந்துட்டு கொடுத்துட்டு டோக்கனை வாங்கிடுங்க. நான் சாமியை வந்துட்டு மேலே ஏறி போய் 5:30க்கெலாம் சாமியை பார்த்துட்டு கீழே வந்துட்டேன். அங்கே தான் ஒருத்தர் பூசாரி சொன்னார், இது வந்துட்டு பழனி கோவிச்சிட்டு முருகன் வந்து கோவிச்சிட்டு பழனியில் வந்து உட்காந்த இடம்ப்பா. அதாவது பழனி மலையில் உட்காரல, கீழ் திரு ஆவினங்குடின்ட்டு ஒரு கோயில் இருக்குது, அங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு உட்காந்தார். அதுக்கப்புறம் போவர்ன்ற சித்தர் தான் சிலையை வந்துட்டு ஒரு நவபாசன சிலையை செஞ்சு பழனியில் வச்சார். எல்லோரும் மாலை போட்டு அங்கே தான் கும்பிடுவாங்க. இந்த வரலாறு வந்துட்டு தமிழர்கள் பாதி பேருக்கு தெரியாது. எனக்கே இது வருஷம் மாலை போடுவேன், பழனிக்கு மட்டும் வருவேன். ஆனால் வந்துட்டு எனக்கே இந்த வரலாறு தெரியாது. சரி, இந்த பூசாரி சொல்கிறாருன்னு இங்கே வந்து ஆட்டோ கரெக்டிங் கேட்டேன். அவரும் ஆமான்னு சொன்னார். சரின்ட்டு கீழே இருக்க திரு ஆவினங்குடி திருக்கோயிலுக்கும் போனேன். ஒரு நல்ல ஒரு பழனி மேலே போய் சாமி கும்பிட்ற வைப்பு கிடச்சிச்சு. அப்படியே இங்கேயும் சாமி கும்பிட்டுட்டு பழனிக்கு ஒரு டாட்டா சொல்லிட்டு பை பாய்னு கிளம்பிட்டோம். முருகனை பார்த்தாச்சு. பழனியில் வந்து அடுத்து வந்துட்டு சுவாமி மலையை நோக்கி
பழனிலேருந்து கரெக்டாக 9:30 மணிக்கு சிதம்பரம் வண்டி கிளம்புங்க. இதில் ஏறினோம்னா நம்மளை 4வது படையான சுவாமி மலைக்கு டைரெக்டாக வந்து இறக்கி விட்ருவாங்க. நீங்கள் இந்த ஆர்ச்சிக்கிட்ட இறங்கிட்டு உள்ளே கொஞ்சம் தூரம் நடக்கணும். நடக்கிற தூரம் கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி திகிலாக இருக்கும். அதனால் நீங்கள் மேக்ஸிமம் வந்துட்டு கூட யாராவது இருக்காங்களான்னு பார்த்துட்டு ஒரு கேங்காக போங்க. ஏன்னா நான் வந்துட்டு தனியாக தான் போனேன். அங்கே வந்துட்டு எனக்கு ஒரு கேங்கு நடந்து போனாங்க ஆல்ரெடி. அவங்ககிட்ட பேசினேன். அவங்களும் இந்த மாதிரி நாங்களும் 6 படியும் பார்க்கலான்ட்டு தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம். இப்போ சுவாமி மலைக்கு வந்திருக்கோம்னு சொன்னாங்க. அப்படியே அவங்ககிட்ட பேசிக்கிட்டே அவங்க கூடயே போயிட்டேங்க. ஆனால் வந்துட்டு ரோடு ரொம்ப மோசமான ரோடு அந்த ஆர்ச்சிலேருந்து நடந்து வரணும்னா. ஆனால் காலையில் நீங்கள் கும்பகோணத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா அங்கேருந்து நார்மல் பஸ்ஸில் ஏறி இங்கே வந்துடலாம். ஒரு வழியாக சுவாமி மலையும் வந்து பார்த்தாச்சுங்க. காலையில் ஒரு 4 மணி இருக்கும் நாங்கள் வரும்போது. அழகாக டெக்கரேஷன்லாம் பண்ணி சூப்பராக இருந்துச்சு. இங்கே வந்துட்டு மழை கிடையாதுங்க. நார்மலாக வந்துட்டு ஒரு செயற்கையாக இவங்களாம் செஞ்சு ஒரு இது வச்சுருக்காங்க. இங்கேயும் கருணக்கடலை கந்தா போற்றி போகிற வழியெல்லாம் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் மழை வந்து ரோடெல்லாம் ரொம்ப பேர்ந்து கிடந்துச்சுங்க. நான் போகும்போது ஒரு வழியாக 4வது படையும் பார்த்துட்டு 5வது படைக்கு கிளம்பியாச்சு. நீங்கள் இந்த கிளம்பும் போது இந்த மாதிரி சின்ன சின்ன ஆறு இருக்குது. நீங்கள் குளிச்சுட்டு போகணுன்னாலும் போகலாம். நான் வந்து பாத்ரூம் அங்கே வசதி இருந்துச்சு, அங்கே குளிச்சுட்டேன். சின்னதாக ஒரு சாப்பாடை சாப்பிட்டுட்டு அப்படியே பஸ் ஏறி கிளம்பிட்டேங்க. இந்த பழத்துக்கிட்டே பஸ்ஸு இருக்கும். நீங்கள் அங்கேருந்து ஏறி டைரெக்டாக வந்துட்டு கும்பகோணம் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிருங்க. கும்பகோணம் பஸ் ஸ்டாண்டில் இருந்துட்டு காஞ்சிபுரம் பஸ் எங்கே வரும்னு கேளுங்க. காஞ்சிபுரத்துலேருந்து டைரெக்டாக திருத்தணிக்கு பஸ் இருக்குது. அங்கேயும் டைரெக்டாக வந்துட்டு கும்பகோணத்துலேருந்து திருத்தணிக்கு வந்துட்டு டைரக்ட் பஸ் கிடையாது. நீங்கள் மாறி மாறி தான் போகணும். அதனால் காஞ்சிபுரம் போய் அதுக்கப்புறம் திருத்தணி வாங்க. ஒரு வழியாக 5வது படையான திருத்தணிக்கும் வந்தாச்சு. நீங்கள் இந்த வரலாறுலாம் தெரியணும்னா தனித்தனியாக வீடியோ வந்துட்டு ஏகப்பட்ட வீடியோ யூடியூப்பில் இருக்குது, அதை பாருங்கள். நான் வந்துட்டு இது ஜஸ்ட்டு ஒரு மேப்புக்காண்டியும் ஒரு பிளான் கைடுக்காண்டி மட்டும் தான் இது. ஏன்னா நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன் ஒரு 2 நாள்லேயே. நீங்களும் இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். 5வது படையான திருத்தணியை பார்த்துட்டு 6வது படையான நம்ம சொந்த ஊரான மதுரைக்கு கிளம்பிட்டேங்க. நீங்கள் இந்த 6 படையும் பார்க்கணுன்னா மேக்ஸிமம் கேங்கு சேர்க்கறதுக்கு பதிலாக நீங்கள் மேக்ஸிமம் தனியாகவே போயிருங்க. இல்லைனா வந்துட்டு ஒரு 2 பேர் 3 பேர் இதுக்கு மேலே கேங்கு சேர்க்காதீங்க. நீங்கள் வந்துட்டு கேங்கு சேர்க்க உங்களுக்கு வந்து 4 தான் இருக்கும், சரிங்களா? தனியாக போனோம்னா நல்லா வந்துட்டு நாங்கள் டக்குன்னு சாமி பார்த்துடலாம். இங்கே வந்துட்டு ஒரு 6:15க்குலாம் நான் வந்து மேலே வந்து சாமி கும்பிட்டுட்டு 7 மணிக்கெலாம் இறங்கிட்டேன். இதுவே கேங்காக வந்தோம்னா பேசிக்கிட்டு வச்சுக்கிட்டு அங்கே போய் இங்கே போயின்ட்டு ரொம்ப நாள் இழுத்துருக்குங்க. அதனால் வந்துட்டு நான் தனியாக போகிறது தான் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் 6 படைக்கு. இல்லை ஃபேமிலியாக போகணுன்னாலும் அதுவும் பெஸ்ட்டு தான். இல்லை அதுக்கு மேலே நான் வந்துட்டு தனியாக போய் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும்னா நீங்கள் வந்துட்டு ஒரு 2 பேர் 3 பேருக்கு மேலே சேர்க்காதீங்க. ஒரு வழியாக வியாழக்கிழமையான 7 மணி நைட்டு சாமியை கும்பிட்டுட்டு இறங்கிட்டேங்க. இறங்கி ஒரு 8 மணிக்கெலாம் வந்துட்டு டைரக்ட் மதுரை பஸ் இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு அங்கேருந்து ஏறினேன். காலையிலே வந்து நம்ம மாட்டுத்தாவணியில் வந்து இறங்கியாச்சு. அப்புறம் என்ன சூடாக ஒரு டீயை மாட்டுத்தாவணியில் போட்டுட்டு அப்படியே மெதுவாக பஸ்ஸில் ஏறி கிளம்பியாச்சுங்க. போகும்போது நம்மளுக்கு பிடிச்ச இடத்துல நம்ம பாட்டுக்கு இறங்கி அப்பப்போ போகிறது தான். போகிற வழியிலேருந்து இந்த கலந்திரி ஆறை பார்த்தேன். சரி ஓகே ஒரு குளியலை போட்டுட்டு போவோம். ஏன்னா ஆல்ரெடி அங்கே வந்துட்டு ஐயப்பன் பக்தர்கள்லாம் வந்து குளிச்சுக்கிட்டாங்க. நானும் ஒரு குளியலை போட்டுட்டு, ஏன்னா வந்துட்டு இடையில பாத்ரூம்லலாம் குளிச்சு ஒரு மாதிரி இருக்குன்ட்டு சரி குளத்துல குளித்தோம்னா நல்லா இருக்கும்ன்ட்டு குளத்துலேயும் முழுங்கி நம்ம பாவத்தெல்லாம் போக்கிட்டு ஒரு சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே மெதுவாக நம்ம அழகர் கோயிலுக்கு கிளம்புனேன். அழகர் கோயிலில் தாங்க பழமுதி சோலை இருக்குது. நீங்கள் இங்கே போனீங்கன்னா அழகரையும் பார்க்கலாம், 18ஆம் படி கருப்பசாமியும் பார்க்கலாம். நேராக போனீங்கன்னா வந்துட்டு ஒரு அம்மன் சாமி இருக்குது, அதையும் பார்க்கலாம். தீர்த்தவாரி இருக்குது, அதுலேயும் குளிக்கலாம். அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம பழமுதி சோலையில் இருக்க முருகனையும் தரிசிக்கலாம், சரிங்களா? மதுரைக்காரவங்களுக்கு வந்துட்டு ஒரு பெஸ்ட்டு என்னென்னா முதல் படையும் கடைசி படையும் நம்ம மதுரையில் தான் இருக்குது. ஒரு வழியாக 6 படையும் பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டு உங்களுக்கு இந்த 6 படை பிளான் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த வீடியோவை பார்த்துட்டு போங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாராவது போகிறதா இருந்துச்சுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த பிளான் படி போனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நான் செவ்வாய்க்கிழமை ஒரு 7 மணி நைட்டு கிளம்புனேன். நான் வெள்ளிக்கிழமை 8 மணி 8:30க்கு வீட்டுக்கே வந்துட்டேங்க. அந்த மாதிரி பிளான் பண்ணி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். முருகன் பக்தருக்கு ஷேர் பண்ணுங்கள்.